الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما جاء أمرنا نجينا صالحا والذين آمنوا معه برحمة منا ومن خزي يومئذ إن ربك هو القوي العزيز وأخذ الذين ظلموا الصيحة فأصبحوا في ديارهم جاثمين كأن لم يغنوا فيها ألا إن ثمود كفروا ربهم ألا بعدا لثمود ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلاما قال سلام فما لبث أن جاء بعجل حنيد فلما رأى أيديهم لا تصل إليه نكرهم فأوجس منهم خيفة قالوا لا تخف إنا أرسلنا إلى قوم لوط وامرأته قائمة فضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بعلي شيخا إن هذا لشيء عجيب صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 692வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 65 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்துகளில் சில நபிமார்களுடைய செய்திகளை, சரித்திரங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அந்த நபிமார்களை அந்த கௌமுகள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அவர்களை அழித்த வரலாறுகளை சொல்லி காட்டினான். அதிலே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து அவர்கள் நபி என்பதை, ரசூல் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அதிசயத்தை, முஅஜிஸாவை அல்லாஹ் தஆலா காட்டினான். ஒரு பெரும் பாறைக்குள்ளிருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வந்தது. அது மிக பிரம்மாண்டமான ஒட்டகமாக இருந்தது. அது நிறை கர்ப்பிணியாக இருந்தது. வந்தவுடனே குட்டி ஒன்றை ஈன்றது என்றெல்லாம் விவரங்கள் சொல்லப்பட்டன. அந்த ஒட்டகம் அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பூமியிலே அது மேய்ந்து திரிவதற்கு நீங்கள் எந்த விதமான இடையூறையும் செய்யக்கூடாது என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இதற்கு ஏதாவது இடையூறு செய்ய நீங்கள் ஆரம்பித்தால் உடனே உங்களை அல்லாஹுடைய தண்டனை வந்து சேர்ந்துவிடும் என்பதாகவும் எச்சரித்தார்கள். ஆனாலும் அந்த மக்கள் கடைசியாக அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். குறிப்பிட்டபடி அல்லாஹ் தஆலா தண்டனையை அனுப்பவிருந்தான். 3 நாள்கள் அவர்களுக்கு தாமதம் கொடுக்கப்பட்டது, தவணை கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த தண்டனை வந்த பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஃபலம்மா ஜாஅ அம்ருனா நஜ்ஜைனா சாலிஹன் வல்லதீன ஆமனு மஅஹு. நம்முடைய தண்டனை அவர்களிடத்தில் வந்த பொழுது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் நம்முடைய ரஹ்மத்தின் காரணமாக காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
இதே போன்று முந்திய வரலாற்றிலும் அவர்களுடைய விஷயத்திலும் சொல்லப்பட்டது. இங்கே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது, அந்த மக்கள் 4000 பேர் இருந்தார்கள் என்பதாக. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தின் காரணமாக ஈமான் கொண்ட மக்கள் 4000 பேர். அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றியது இவருடைய செயல் அல்ல, இவர்கள் ஈமான் கொண்டு இருந்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான் என்பதல்ல. அது வெளிப்படையான ஒரு காரணம். ஆனால் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு கிடைப்பது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய அருளை சேர்ந்தது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பி ரஹ்மத்தின் மின்னா, இதே வாசகம் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்மிடத்தில் இருந்த உள்ள அருளின் காரணமாக நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு தண்டனை வருகின்றது அல்லது ஒரு பேராபத்து ஒன்று வருகின்றது, புயல் அடிக்கின்றது, வெள்ளம் வருகின்றது, சுனாமி வருகின்றது, இது போன்ற ஆபத்துகளிலே சிக்கிக்கொண்ட ஒருவர் காப்பாற்றப்பட்டு விட்டார், அவர் உயிர் பிழைத்து விட்டார் என்று சொன்னால், நான் இன்னென்ன மாதிரி செய்தேன், இன்னென்ன மாதிரி நடந்து கொண்டேன், அதனால் நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்பதாக அவர் எண்ணவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அவர் காப்பாற்றப்பட்டது அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக. அவர் இப்படியும் சொல்லக்கூடாது, நான் எந்த நல்ல செயலையும் விட்டுவிடுவதே கிடையாது, எல்லா நற்செயல்களையும் செய்து கொண்டு வருகின்றேன், அதனால் அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றினான், நான் தொழுகையை விடுவதில்லை, நோன்பை விடுவதில்லை, தர்மத்தை விடுவதில்லை, நியாயத்தை விடுவதில்லை, ஆகவே அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் என்றும் எண்ணவும் கூடாது, சொல்லவும் கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். அது சின்ன ஆபத்தோ பெரிய ஆபத்தோ நமக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள், வியாபாரம் செய்கின்றீர்கள். ஒரு நஷ்டம் வரவிருந்தது, ஆனால் அந்த நஷ்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். ஒரு ஆபத்து வர இருந்தது, அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொண்டேன், என்னுடைய அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி இதிலே நான் செயல்பட்டேன், ஆகவே இந்த ஆபத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொண்டேன் என்பதாக சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹுடைய ரஹ்மத், அவனுடைய அருள், அவனுடைய ஃபஸ்ல் என் மீது இருந்த காரணத்தினால் நான் தப்பித்துக் கொண்டேன் என்பதாக சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஏன்னா நபிமார்களை விட சிறந்த செயல் உள்ளவர்கள், சிறந்த ஈமான் படைத்தவர்கள், சிறந்த நம்பிக்கை உடையவர்கள், அல்லாஹுடைய அதிகமான தொடர்புள்ளவர்கள் நபிமார்களை விட யாரும் இருக்க முடியாது. அந்த நபிகளுக்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பி ரஹ்மத்தின் மின்னா, நம்மிடத்திலிருந்த அருளின் காரணமாக நாம் அவர்களை காப்பாற்றினோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களுடன் இருந்த ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றினோம். வமின் ஹிஸி யௌமி இதின், அந்த நாளுடைய கேவலத்தை விட்டும் நாம் காப்பாற்றினோம் அவர்களை. ஒரு கேவலமான நாள், கேவலமான முறையிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அந்த கேவலத்தை விட்டும் நாம் காப்பாற்றினோம். ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை வருவது என்பது, ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது என்பது மிகப்பெரிய கேவலம். அது அந்த கேவலத்தை விட்டும், அன்றைய நாளுடைய கேவலத்தை விட்டும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம். இன்ன ரப்பக ஹுவல் கவியுல் அஸீஸ், நிச்சயமாக உம்முடைய ரப், உம்முடைய இரட்சகன் மிக சக்தி வாய்ந்தவன், யாவற்றையும் மிகைத்தவன். அவனுடைய சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் செல்லுபடியாகாது, எந்த உபாயமும் செல்லுபடியாகாது. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், அவனை மிகைத்து செயல்படக்கூடிய எந்த சக்தியும், எந்த பொருளும், எந்த மனிதரும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சரி, அவர்களுக்கு எப்படி தண்டனை, பலம்மா ஜா அம்ருனா என்று பொதுவாக அல்லாஹ் தஆலா மேலே சொன்னான், நம்முடைய தண்டனை வந்த பொழுது என்று சொன்னான். தண்டனை எப்படி வந்தது என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான். அநியாயக்காரர்களான அந்த மனிதர்களை, அவர்களை ஒரு பெரும் சப்தம் பிடித்துக் கொண்டது. பெரிய சப்தம். எப்படி சத்தம்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த சத்தத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்க செய்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சப்தமிட்டார்கள், ஒரே சப்தம்தான், எல்லோரும் அழிந்து விட்டார்கள், லட்சக்கணக்கான மக்கள். சாதாரணமாக ஒரு பேரிடி, திடீரென்று ஒரு பெரிய இடியுடைய சப்தம் கேட்கும் பொழுதே மனிதர்களே பல பேர் இறந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது.
அது இடி தாக்கி இறந்து விட்டார், மின்னல் தாக்கி இறந்து விட்டார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் அந்த சப்தத்தின் காரணமாக அவருடைய இதயம் கட்டுப்பாடற்று போய் அது தாங்க முடியாமல் அவருக்கு உயிர் பிரிந்து விடுகின்றது என்பதை காணுகின்றோம். பொதுவாக மனிதனுடைய இதயம் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்தத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். மிகப்பெரிய பேரிடி பெரும் சப்தம் ஏற்படும் பொழுது இதயம் வெடித்து சிதறிவிடும். இதே நிலையை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆக்கினான். அஹதல்லதீன ஸலமு, அநியாயம் செய்த அவர்களை அல்லாஹ் பிடித்தான். அஹதல்லதீன ஸலமு ஸைஹத்து, ஒரு பெரிய பேரிடி பெரிய சப்தம் அவர்களை பிடித்துக் கொண்டது. ஃபஅஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமின், அதிகாலை நேரத்திலே அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே சடலங்களாக குப்புற விழுந்து கிடந்தார்கள். சடலங்களாக குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அழிவும் ஏற்பட்டது. அந்த அழிவு எப்படி? எல்லாம் குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. அது மிகப்பெரிய கேவலமான ஒரு நிலை. அவர் குப்புற விழுந்தா என்று சொன்னால் மல்லாந்து விழுந்தாலும் கூட அவனுக்கு ஒரு கேவல நிலை ஏற்படாது. ஒருத்தன் அடிக்கிறான், அடிக்கும் போது வேகமாக குத்தும்போது குப்புற விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னா இவனுடைய தாக்குதல் ரொம்ப வேகமானது. குப்புற வீழ்ந்து விட்டான் பாருங்க, அவன் சாதாரணமாக அவனை சொல்லுவோம் மண்ணை கவ்வி விட்டான் அப்படின்னு சொல்லுவோம். மண்ணை கவ்விட்டான், அவன் ரொம்ப கேவலமானவனாக ஆயிட்டான் அர்த்தம். ரொம்ப தோத்து போனா மட்டுமல்ல, தோத்து போனதில் கேவலமான தோல்வி ஏற்பட்டு விட்டது என்பதாக பொருளார். அப்ப முகங்குப்புற வீழ்ந்து அந்த முகத்துல மண்ணு புழுதி படியக்கூடிய நிலையில் அவர்கள் சடலங்களாக வீழ்ந்து கிடந்தார்கள் அதிகாலை நேரத்தில். அப்படின்னு சொன்னா அப்ப தண்டனை எப்ப வந்துச்சு? ராத்திரியில பிந்திய இரவினுடைய கடைசி பகுதியில வந்திருக்குது. அந்த நேரத்தில் வந்த அந்த இது சற்று நேரத்திற்கெல்லாம் விடிந்து விட்டது. விடிங்கும் போது பார்த்தா ஒரு ஆளு கூட இல்லை, எல்லாம் காலி. கஅல்லம் யக்னௌ ஃபீஹா, மறுநாள் காலையில பார்க்கும்போது எல்லாம் சடலங்களாக இருந்தார்கள். அழிக்கப்பட்டு வெறும் ஊராக காட்சி அளித்தது, காடாக காட்சி அளித்தது. இந்த ஊர்ல மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களா? புதுசா ஒரு ஆள் போய் திடீர்னு அந்த இடத்துல அந்த நேரத்தில் பார்த்தான்னு சொன்னா எப்படி நினைப்பான்? இந்த ஊர்ல யாருமே வாழ்ந்து கொண்டே இருக்கவில்லை, யாருமே மனிதர்கள் வாழவே இல்லை என்பதாக நினைப்பான். அது மாதிரி ஆயிடுச்சு. கஅல்லம் யக்னௌ ஃபீஹா, அதிலே அவர்கள் தரிபட்டு இருக்காததை போன்று உள்ள நிலை ஏற்பட்டு விட்டது. அங்கே அவர்கள் இருந்ததாகவே அடையாளமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய வீடுகள், அவர்கள் மற்ற பொருள்கள், ஆடு மாடுகள் என்னென்ன இருந்தால் எல்லாம் சேர்ந்து அழிக்கப்பட்டு விட்டன என்பதாக பொருள். ஏன்னா ஏதாச்சும் வீடு, ஆடு மாடுகள், அவருடைய மிருகங்கள், அவர்கள் உபயோகித்து வந்த பொருட்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பொருள்கள்லாம் இருக்குது, மக்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் போல் தெரிகின்றது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, எந்த பொருளும் கிடையாது, எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்து விட்டார் என்பதாக பொருள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன சமூத கஃபரு ரப்பஹும், நிச்சயமா சமூத் கூட்டத்தினர், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கு பேர் சமூத் கூட்டத்தினர். கஃபரு ரப்பஹும், தங்களுடைய ரப்பை நிராகரித்தார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் புஅதன் லிசமூத், சமூத் கூட்டத்தினருக்கு அழிவுதான் வந்தது, நாசம்தான் ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அவர் அல்லாஹ் புஅதன் லிசமூத் என்று சொன்னால் சமூத் கிளையினருக்கு, சமூத் கூட்டத்தாருக்கு அழிவு ஏற்பட்டு விட்டது. அசல் அர்த்தம் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை விட்டும் அவர்கள் மிக மிக தூரமாக ஆக்கப்பட்டார்கள், அதனால அவர்கள் அழிவுக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக பொருளாகும். அல்லாஹ் தஆலா ஒரு கௌமை, ஒரு இடத்தை, ஒரு பொருளை அல்லது ஒரு நாட்டை அழிக்க ஆரம்பித்தால், அழிக்க வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் அதுக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. உலகத்தில் பார்க்கிறோம், மனிதர்கள் ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரும் பெரும் பீரங்கிகள் மாத கணக்கில் அதற்காக வேண்டி திட்டமிட்டு, ஆண்டு கணக்கில் திட்டமிட்டு, கடைசியாக அந்த ஊரை அழிப்பதற்காக வேண்டி பெரும் பீரங்கிகள், படைகள், என்னென்ன பொருள்கள், இப்போ நவீன சாதனங்கள் இவையெல்லாம் கொண்டு வந்து வச்சு பல நாள்களுக்கு அந்த ஊரை தாக்கி, அந்த மனிதர்களை தாக்கி அழித்தாலும் கூட முழுமையாக அழிக்க முடியாது. ஒரு சிலரை அழித்து விடுவார்கள், மற்றவர்கள் எல்லாம் அப்படியே இருப்பார்கள். அதுக்கு நான் உதாரணம் பார்க்கிறோம். ஈராக்கில் நடந்த விஷயம், ஆப்கானிஸ்தானில் நடந்த விஷயங்கள், பலஸ்தீனில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றை எல்லாம் பார்க்கின்றோம். அவங்க முழுமையாக அழிக்கப்பட முடியாது, இந்த சாதனங்கள் மூலம் அழித்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா நாடினால் எந்த சாதனங்களும் தேவையில்லை. பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரே ஒரு சப்தம் இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆயுதங்களை விட, பொருள்களை விட, அணுகுண்டுகளை விட அல்ல வேறு எந்த சாதனங்களுக்கு அழிவுக்குரியதாக அவை அனைத்தையும் விட
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சப்தம் அத்தனையும் அழித்து விட்டது. அல்லாஹ் மிகப்பெரிய வல்லமை பெற்றவன். அதனால அல்லாஹ் அல் கவி, அவன் மிகப்பெரிய பலம் உள்ளவன் என்பதை சொல்லி காட்டுகின்றான். சரி, இது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். இதிலிருந்து மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றான். அடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் இருவரை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பில் புஷ்ரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர்கள். அபுல் அன்பியா, நபிமார்களுக்கு தந்தை என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். ஏன்னா நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய பெரும்பாலான செயல்கள் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடுகளாக அமைந்திருந்தன. அதனால்தான் இந்த மார்க்கத்துக்கு பேரே மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மில்லத் என்பதாக சொல்லப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள் புரிந்தான். அவர்களை தங்களை ஹலீல் என்பதாக ஆக்கி கொண்டான். முன்னால் சொல்லப்பட்டிருக்குது, இத்தஹதல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஹலீலாக, நேசராக ஆக்கி கொண்டான் என்பதாக. அல்லாஹ் தஆலா நேசராக ஆக்கி கொண்ட ஒருவர் மிக உயர்ந்த அந்தஸ்துடையவராகத்தான் இருக்க முடியும். அதே போன்று அவர்களுக்கு ஏராளமான அருள்மாரிகளை பொழிந்திருந்தான். அதன் காரணமாகத்தான் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைத்துத்தான் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதை உயர்தரமான தொழுகையிலும் கூட நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்லியதை போன்று எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நீ பரக்கத்து செய்ததை போன்று எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரக்கத்து செய்வாயாக. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் இன்னக ஹமீதுன் மஜீத் என்று அந்த வாசகத்திலே நாம் சொல்லுகின்றோம், அந்த ஸலவாத்திலே சொல்லுகின்றோம். அந்த வாசகம் இந்த ஆயத்துடைய தொடரிலே கடைசியாக வருகின்றது. இதை வைத்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிக் கொடுத்தார்கள், ஹமீதுன் மஜீத் என்று சொல்ல வேண்டும் என்பதாக. சரி, பின்னால் வருகிறது. இப்ப அல்லாஹ் சொல்லுன்னா வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம பில் புஷ்ரா. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். விருந்தாளிகள் ஒரு நேரம் கூட சாப்பிட்டது கிடையாது. அதனால அபுல் லீஃபான், விருந்தாளிகளின் தந்தை என்பதாக அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. உலகத்திலேயே விருந்தளித்தவர்கள், விருந்தோம்பல் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். வரலாற்றிலே நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட கடையேழு வள்ளல்கள் என்பதாக சொல்லுவார்கள். 7 பேரை சொல்லுவார்கள், மிகப்பெரிய வள்ளல்களாக இருந்தார்கள் என்பதாக. உலக அரங்கிலே ஹாத்திம் தாயை போன்று மிகப்பெரிய வள்ளல் கிடையாது என்பதாக சொல்லுவார்கள். அவரும் ஏராளமானவர்களுக்கு தன்னுடைய அரண்மனையை விருந்தளித்துக் கொண்டிருந்தார், பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்பதாக. ஆனால் அல்லாஹு தஆலா போற்றக்கூடிய ஒரு விருந்தளிப்பாளர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர். அல்லாஹ்வே போற்றுகின்றான் அவர்களை. அதனால விருந்தாளி இல்லாமல் சாப்பிடவே மாட்டார்கள், சாப்பிட்டதே இல்லை. அதனால ஒரு நாள் மத்தியான நேரத்தில் விருந்தாளிகள் யாருமே இல்லை. சரி, யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானத்தில் விருந்தாளி வரலன்னு சொன்னா ராத்திரி வரைக்கும் சாப்பிட மாட்டார். ராத்திரிக்கு யாராவது விருந்தாளி வந்தா தான். சரி, அன்னைக்கு பூராமே காலையிலையும் வரல, மத்தியானம் வரல, ராத்திரிக்கும் வரல, அவர் சாப்பிடவே மாட்டார். மறுநாள் தான் சாப்பிடுவார். எப்போ விருந்தாளி வர்றாரோ அப்பதான் சாப்பிடுவார், சொல்றாங்களோ அப்பதான் சாப்பிடுவார். அந்த பழக்கம். அதனால் ஒரு நாள் மத்தியான நேரத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சற்று தூரத்தில் ஒரு 3 பேர் வர்றாங்க. விருந்தாளி வந்துட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். விருந்தாளி வந்தா ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்களுக்கு பொதுவாகவே மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒரு மூமினான மனிதருடைய இலக்கணம் என்னவென்று சொன்னால், விருந்தாளி வீட்டுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து தொலைச்சிட்டா இருந்தாலும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. வர்றவங்கள மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். நம்ம வீட்டில் சாப்பாட்டு சட்டியில இருக்க இல்லையா அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. விருந்தாளி வந்தார்னா மகிழ்ச்சி மனதில் ஏற்படும். ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பரக்கத்து வந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பொதுவாக நமக்கு நம்பிக்கை அப்படித்தானே, யாரு சாப்பாட்டையும் யாரும் சாப்பிட போறது கிடையாது. ஏன் சாப்பாட்டை இன்னொருத்தர் சாப்பிடுறது கிடையாது, அவருடைய சாப்பாட்டை நான் சாப்பிடுறது கிடையாது. அதனால நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன அர்த்தம்னு கேட்டா, அவருடைய சாப்பாட்டை அல்லாஹ் தஆலா இந்த வீட்டில் வச்சிருக்கிறான், அவர் வந்து சாப்பிட்டுட்டு போறாருன்னு அர்த்தம். நம்ம சாப்பாட்டை அவர் சாப்பிடல, நம்ம சம்பாதிச்சு அவர் சாப்பிடல, அவருக்குரிய பொருள் இங்க இருக்கின்றது, அவருக்குரிய ரிஸ்க் அல்லாஹ் தஆலா இங்கே கொடுத்து வைத்திருக்கின்றான். அவர் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போறார். அதனாலதான் சொல்லப்படும், இப்படியும் சொல்லப்படும், உங்கள் ஒரு விருந்தாளி வந்து தஸ்தர்ல உட்கார்ந்து, சுஃப்ரால உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாரு நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய சாப்பாட்டை, அதாவது அவருடைய உணவை என்னுடைய சுஃப்ராவிலே உட்கார்ந்து சாப்பிடுகின்ற விருந்தாளிக்கு நற்செய்தி உண்டாவதாக, சுபசோபம் உண்டாவதாக என்று அவருக்கு வாழ்த்து கூற வேண்டும்.
உங்களுடைய சாப்பாட்டை என்னுடைய வீட்டிலே வந்து உட்கார்ந்து சாப்பிடுகின்ற விருந்தாளியே உங்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக என்று அவருக்கு வாழ்த்து கூற வேண்டும். என்னுடைய சாப்பாட்டை அவர் சாப்பிடல. சரி, அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றார்கள், விருந்தளிப்பதிலே முன்னோடியாக. ஈமான் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் விருந்தாளியை கௌரவிக்க வேண்டும், விருந்தாளியை கௌரவப்படுத்த வேண்டும், அவருக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்க வேண்டும். சாப்பாடு கொடுக்கிறது மட்டுமல்ல, மரியாதையோடு கொடுக்க வேண்டும், கௌரவத்தோடு அதனை நடத்த வேண்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுகின்றார்கள், விருந்தளிக்க வேண்டும் என்று சொல்லல. மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. எவரோ அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்புகின்றவராக இருக்கின்றாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தவும் என்பதாக சொல்லு. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கவும் சொல்லல, விருந்தாளிக்கு கண்ணியப்படுத்தவும். சாப்பாடு கொடுக்கறே இல்லையா, கண்ணியப்படுவாங்க, உட்காருங்க, இருங்க, இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல, இந்த தண்ணியை சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு கிளாஸ் டம்ளராவது தண்ணியாவது கொடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறார் அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்யணும், அவரை கண்ணியப்படுத்தி வரவேற்று உட்கார வச்சு, ஆனா ஆளுக்கு தகுந்த மாதிரியும் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு வாசகம், மனிதர்களுக்கு தக்கவாறு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக. மனிதர்களுக்கு தக்கவாறு அவர்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப சாதாரணமான ஆளா இருக்கிறார், அவர் விவேகமான ஆள் அல்ல, விசேஷமான ஆள் அல்ல, நல்ல உடைகளை உடுத்தவில்லை என்று சொன்னால் அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு முறை இருக்குது, விருந்தளிப்பதற்கு ஒரு முறை இருக்குது. கண்ணியமான ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப பார்த்தா நல்லா இருக்காரு, டிப்டாப்பா இருக்கிறார், அதில் பார்த்தா அவரு வந்தா அவருக்கு ஒரு மாதிரி செய்யணும். ஒரு ஆலிம் வருகின்றார், நல்ல அறிஞராக இருக்கின்றார், சிறந்த வணக்க வழிபாடுகள் உள்ளவராக இருக்கின்றார், அவருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமான மரியாதை செலுத்தி அதிகமாக கௌரவத்தை கொடுத்து அவருக்கு உணவளிக்க வேண்டும். யார் யாருக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் அப்படி எல்லாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அன்சிலின் நாஸ அலா கத்ரி மனாசிலிஹிம், அலா கத்ரி மனாசிலிஹிம், மனிதர்களை அவர்களுடைய தரத்திற்கு தக்கவாறு அவர்களை நீங்கள் வரவேற்று அவர்களுக்கு உபசரியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். உபசாரம் செய்வதிலும் கூட அவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு செய்ய வேண்டும். இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை இங்கே சொல்லுகின்றார் அல்லாஹ் தஆலா. வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 3 பேர் வர்றாங்க அங்கிருந்து, மனிதர்கள் 3 பேர் வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அந்த 3 பேர் யாருன்னு கேட்டா அல்லாஹ் இங்க சொல்றா ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அப்படின்னு சொல்றான், அதாவது மலக்குகள். அந்த 3 பேர் மனிதர்கள், மனித வடிவத்தில் வர்றாங்க, மனிதத்தில் வர முடியும், மனித வடிவத்தில் வருகின்றார்கள். அவங்க வந்தா எதை கொண்டு வந்தார்கள் அப்படின்னா பில் புஷ்ரா, நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நம்முடைய தூதர்கள் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். அந்த நற்செய்தி பின்னால சொல்றாங்க என்ன அப்படிங்கறத. காலு, அவர்கள் சொன்னார்கள், வந்துட்டாங்க, வந்த உடனே முன்னால வந்த உடனே அவங்க 3 பேரும் சொன்னாங்க, காலு சலாமா, சலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். சலாம் என்பதாக சொன்னார்கள், உங்களின் மீது சாந்தி உண்டாவதாக என்பதாக சொன்னார்கள். இவரும் பதில் சொன்னார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், கால சலாமுன், உங்களின் மீதும் சலாம் உண்டாவதா. இங்க சலாம் அலைக்கும்லாம் இல்ல, அலைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம், அதுக்கு அப்படித்தான் சொல்லணும். உடனே அவரை உட்கார வச்சு வரவேற்று உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனாரு. ஒரு கன்று குட்டி, மாட்டு கன்று குட்டி ஒன்றை பிடித்தார், அதை அறுத்தார், அதை சுட்டார், நெருப்பிலே சுட்டார் அல்லது பொரித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொரிச்சு அப்படியே ஒரு பெரிய தாம்பாளத்துல வச்சுட்டு அந்த இறைச்சியை அப்படியே கொண்டு வந்தாங்க. ஃபமா லபீஸ, கொஞ்ச நேரம் கூட இல்ல, சீக்கிரமாக வந்துட்டார். அன்ஜா பிஅஜ்லின் ஹனீர், ஒரு பொரிச்ச அல்லது சுட்ட ஒரு காளை கன்றை அவர் அங்கே கொண்டு வந்தார் உடனடியாக. ஃபமா லபீஸனா மா அபதா அன் மஜீஹி பிஅஜ்லின், கொஞ்ச நேரம், சற்று நேரத்தில், கொஞ்ச நேரத்திலே போய் அறுத்தாரு, அது பண்ணாரு, சுட வச்சாரு, அதை பாட்டாரு, வறுத்தாரு, இருத்தார், பொரிச்சாரு, கொண்டு வந்து வச்சுட்டார், தாம்பாளத்தில் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மரியாதையா சொன்னார். ஆனா இவங்க மலக்குகள்னா அவங்களுக்கு தெரியல, அப்போ தெரியாது, பிறகுதான் தெரியும். அதனால சாப்பிடும். சரி, பலம்மா ரஆ ஐதியஹும் லா தசிலு இலைஹி நக்கிரஹும், அவங்க வச்சுட்டோம்னா அவங்க சாப்பிடணும்ல, வந்தவங்க சாப்பிடாம பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுடைய கைகளை அந்த இறைச்சியின் பக்கம், அந்த கன்று குட்டி இறைச்சி இருக்கு அதன் பக்கம் கை போய் சேராததை அவர் பார்த்த பொழுது, கையை கொண்டு போய் அதுல வைக்கல, அவங்க அப்படி பார்த்த பொழுது நக்கிரகும், கொஞ்சம் பயந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார். என்னடா இது, சாப்பிட வச்சிருக்குது, பெரிய கறியெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கு, சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. யார் இந்த ஆளுக ஏன்னு கேட்டா, அந்த நேரத்தில் அந்த ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தது. டிப்டாப்பா உடை அணிந்து கொண்டு வருவார்கள் சில பேர்,
வீட்டில் வந்து சாதாரணமாக நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. அசைஞ்சிருக்கிற பார்த்து ஏதாச்சும் திருடிட்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. நம்ம நாட்டில் நிறைய நடக்குது இல்லையா? இப்போ அது மாதிரி டிப்டப்பா ஆள் வருவாங்க, நான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. கடைசியில் அடிச்சு நிறைய பேப்பரில் தினந்தோறும் பார்க்குறோம். அது மாதிரி இவங்க 3 பேரும் சமயம் திருடர்களாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சார். அதான் பயந்தார். நக்கீரகும், யாருன்னு ஆள் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்தார். பயந்தார் அப்படிங்கிறது ஹாஃபா அப்படின்னு சொல்லி போடணும். இங்க நக்கீரா என்று போட்டதுன்னா ஆளை தெரியாம பயந்தார். அவங்க ஆளையும் தெரியல, பயமாவும் இருக்குது அவருக்கு அப்படின்னு அர்த்தம். பலம்மார் ஐதியகம் லாத்த சிலையிலையும் சாப்பிடாததை பார்த்த பொழுது நக்கீரகம் பயந்தார். சரி, பயந்தார்னு சொன்னா பயந்து நடிகை நீ யார் அப்படி இப்படின்னு மிரட்டல. வௌஜஸ மின்ஹும் ஹீஃபா, பயத்தை அவர்களிலிருந்து மறைத்து வைத்தார். பயப்படுறதா காட்டிக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த 3 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவரை பார்க்கும்போது இவர் பயப்படுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. காலு, அவர்கள் சொன்னார்கள், லா தஹப், பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பயப்படாதீங்க. இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமின் பக்கம் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் இவங்க மலக்குகள் போல, மலக்குகள் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க? லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்டனை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அண்ணன் மகன். அவங்க இன்னொரு ஊர்ல பக்கத்துல ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு 40 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு ஊர்ல அவர் நபியாக இருக்கிறார். அந்த ஊருக்கு அவர் நபி ரசூல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இந்த ஊர் எல்லாம் ஷாம் பகுதியில், சிரியா ஷாம் என்று இருக்குது, இப்போ ஜெருசலம் அதெல்லாம் இருக்கு, அந்த பகுதியில் உள்ள ஊர்கள். அந்த ஊர்ல அவர் நபியா இருக்கிறார். இங்கே அவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. கடைசியில் வந்து அல்லாஹ் தஆலா அவர்களை அழிப்பதற்காக நாடிட்டான். அழிவு எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். இடையில உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அல்லாஹ் தஆலா எங்களை இங்க அனுப்பியிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு அங்க போய் லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நாங்க என்ன அந்த அவர்களை அழிப்பதற்குரிய செய்திகளை சொல்லி செல்லுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க, நாங்க மலக்குகள் தான், அல்லாஹ் தஆலா தான் எங்களை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆலு லா தஹப் இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொன்னா தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதாக சொன்னார். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா விருந்தளிப்பதை பற்றி உள்ள சில விஷயங்களையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். விருந்து முதல்ல சில சொன்ன அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதர்கள் விருந்தாளியை கௌரவிக்க வேண்டும். விருந்தளிக்கக்கூடிய முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனிதர்கள் என்பதாக நினைத்து இவர்களுக்கு விருந்தளித்ததின் மூலமாக பலவிதமான சட்டங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் பல கருத்துக்களை எழுதுகின்றார்கள். பொதுவாக விருந்தாளி வந்தால் அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு முதலாவதாக உணவு கொடுக்க வேண்டும். நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டுட்டு வந்தீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க சாப்பிட்டு வந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய உணவு கொடுத்துட வேண்டியது. அவர் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. உணவு கொடுத்துட வேண்டியது. ஏன்னா நம்முடைய பழக்கம் என்ன கேட்டால், வாங்க உட்காருங்க, சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால், அவர் சாப்பிட்டாம வந்தாலும் கூட வம்பா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிம்ப நிறைய அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம். சில பேர் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சாப்பிட்டோம் அப்படின்றாரு. உண்மையிலே சாப்பிட்டுருக்க மாட்டார். அதனால சாப்பிட்டீங்களானே கேட்கக்கூடாது, சாப்பாடு கொண்டாந்து வச்சிடணும். அந்த நேரத்தில் என்ன இருக்குதோ அதை மாஹலர் அப்படின்னு சொல்லுவாங்க, எது இருக்குதோ அதை கொண்டாந்து வச்சிட வேண்டியது. அதுக்காக வேண்டிய அவர் கோழி ஆடெல்லாம் அறுத்து செய்யணும் அப்படிங்கிற, இங்கே கண்ணுக்குட்டியா அறுத்தாரு, நம்மள்ட்ட கண்ணுக்குட்டி இல்லையே அப்படிலாம் நினைக்க கூடாது. எது இருக்குதோ அதை கொண்டாந்து வச்சிடும் இல்லையா? மௌலானா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மௌலானா சாதி ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி பெரிய கவிஞர், அவர் பாரசீக கவிஞர். அவர் பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டுக்கு போயிருந்தார். ஈரான்ல இருந்தவர் பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போயிருந்தார். அவர் பெரிய புகழ் வாய்ந்தவர், பெரிய கவிஞர். அதனால அந்த நாட்டுடைய அரசர் அவரை வரவேற்று அவருக்கு ஒரு விருந்து கொடுத்தார். அரச சபையுடைய விருந்துனா எப்படி இருக்கும்? பலவிதமான உணவுகள்லாம் வச்சாங்க, எல்லாம் சாப்பிட்டாரு. இப்போ அரசர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கேட்குறாரு, எப்படி உணவெல்லாம் நல்லா இருந்துச்சு, அப்படி இருக்கு அப்படின்னு. அவர் ஷாதி சிராஜ் சொன்னார். அவர் கொஞ்சம் குறும்புக்காரர், கொஞ்சம் துடுக்குத்தனமா பேசுவார் ஷாதி சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால சொன்னாரு, இது என்ன பிரமாதமான விருந்து அப்படின்னு. அரசர் விருந்து கொடுக்குறாரு, இவர் போய் என்ன பிரமாதமான விருந்துன்னு சொன்னா, அவரு என்ன அப்படி சொல்லிட்டீங்க, எங்க ஊருக்கு ஷீராஜுக்கு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு. அப்படியா, இதை விட அருமையா இருக்குமா அப்படின்னு கேட்டார். நீங்க வந்து பாருங்களேன்,
நம்ம வீட்டு விருந்தே தனி மகத்துவம் உள்ளது தாங்க. அரண்மனை விருந்தெல்லாம் அவ்வளோ பெருசல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு கோபம் ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம், கேவலம், என்னடா நம்மளை கேவலப்படுத்தி போட்டான் இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. சரி, நான் ஒரு நாளைக்கு உங்கள் ஊருக்கு வர்றேன் அப்படின்ட்டார். வர்றேன் அப்படின்னு சொல்லி சரி, அவர் போயிட்டா, ஊருக்கு போயிட்டாரு. இவர் அரசர் வர்றதை எதிர்பார்த்துக்கிறாரு. அரசர் வந்தார். அவர் ஒரு சின்ன குடிசை, அது இவர் மாளிகையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அது நல்லா இல்லைன்ட்டு வந்துட்டார். சரியா இல்லை அப்படின்ட்டு. சரியா இல்லைன்னு சொல்லல, நம்ம விருந்து இதை விட நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டார். அரசர் போனாரு, பரிவாரங்களோட போறாரு. வரவேற்று அவர் குடிசையில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும். ஏன்னா சாப்பாட்டை பார்க்கறதுக்கு தானே போறாரு. இப்போ அங்கே போனால் ரொட்டி, ஜெய்த்தூன் எண்ணெய், ஜெய்த்தூன் காய், கீரை, இது மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்படி கொஞ்சம் காஞ்ச ரொட்டி, அது இது இப்படி எல்லாம் எண்ணெய் அதெல்லாம் வச்சுருந்தேன். என்ன சாதி இந்த மாதிரி, என்ன இது பிரமாதமான விருந்துன்னு சொன்னீங்க, இதை கொண்டாந்து வைக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம விருந்தை கூட நல்லா இருக்குன்னு இதை நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு. ஆமாம், உண்மையிலேயே. அதாவது உங்கள் அரண்மனையில் நீங்கள் எனக்கு கொடுத்த விருந்து இருக்குது, அது ஒரு 2-3 நாளைக்கு தான் சாப்பிட முடியும். 2-3 நாளைக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. இந்த உபசாரம், அந்த விருந்து, அந்த அமைப்பு, அந்த பல வகையான பொருள்கள், அறுசுவை விருந்துகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் கிடைக்கும். காலமெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் நம்ம குடிசையில் எவ்வளோ நாள் இருந்தாலும் இதே மாதிரி உணவு கொடுத்துக்கிட்டே இருப்போம் வருஷம் பூரா அப்படின்னாராம். எப்போவுமே கொடுக்கலாம், இது மாற்றவே முடியாது. எப்போ வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் இருங்க, எவ்வளோ நாள் வேணாலும் இருங்க, இதே மாதிரி தந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதுக்குதான் மாஹல்லாருங்கிறது. இருக்கக்கூடியதை கொண்டாந்து வச்சா அதை சாப்பிட்டு போகும். அவ்வளோ. விருந்தாளியாக வந்திருக்கக்கூடியவரும் என்னடா காஞ்ச ரொட்டி கொண்டாந்து வைக்கிறானே, உப்பு மாவு கொண்டாந்து வைக்கிறாரு இருந்தாலே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எது இருக்குதோ அது அவர் கொடுத்தாரோ அதை சாப்பிட்டுடும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு சுக்ர் செஞ்சுட்டு அவருக்கு ஆதாபுல் லியாஃபா, விருந்தளிக்கும் ஒழுக்கங்கள் அப்படின்னு இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய யஹ்யாவில் ஒரு பெரிய நீண்ட விஷயங்களை எழுதி காட்டுகின்றார். ஒன்று, முதல்ல இந்த விருந்தாளிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும், அழைப்பு கொடுக்கக்கூடிய முறை. ரெண்டாவது, யார் விருந்துக்கு கூப்பிடப்படுகின்றாரோ அவர் இவருக்கு பதில் சொல்லுவது. ஏன்னா இதா தாக்கும், அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், விருந்துக்கு கூப்பிட்டால் அந்த மூமினா ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 என்ற தலைப்பின் கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று, விருந்துக்கு கூப்பிட்டா உடனடியாக அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். இவர் கூப்பிடுறாரு, அவர் ஒப்புக்கொள்ளணும். உங்க வீட்டுக்கு நான் வர முடியாதுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர் எந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் வந்து கூப்பிட்டாலும் கூட போவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு. விருந்து கூப்பிடும் போது யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவர் காசு உள்ளவரா காசு இல்லாதவரா, சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனா என்ன நிபந்தனை, அந்த விருந்து மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். ஹராமான முறையிலே, தவறான முறையிலே, ஹராமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய ஹலாலான உணவு இதெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது. உணவு ஹலால் தான், அந்த ஹலாலான உணவு நடைபெறக்கூடிய, அந்த விருந்து நடைபெறக்கூடிய இடம் ஹராமா இருக்குது. அதாவது நிகழ்ச்சிகள், ஹராமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன என்று சொன்னால் அங்கே போகக்கூடாது. போகாமல் இருப்பது வாஜிப் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, இங்கே அதனாலதான் முதல்ல தாவத்து வல் இஜாபா, முதல்ல தாவத் கூப்பிடுறது, அவர் அதுக்கு பதில் சொல்றது. ரெண்டாவது, மூணாவது அங்க போய் உட்கார்றது, இவரை வரவேற்க வேண்டும், அவர் சொன்ன இடத்துல இவர் உட்கார வேண்டும், இதெல்லாம். மூணாவது, நாலாவது எஹ்வாரு தாம், உணவை கொண்டு வந்து வைக்க வேண்டும். உணவு கொண்டு வந்து வைக்கும் போது நம்ம சில இடங்களுக்கு போறோம், சில வீடுகளுக்கு பார்க்கிறோம், உணவு கொண்டு வந்து வைக்கும்போது முதல்ல ஒன்றை கொண்டாந்து வைப்பாங்க. என்னடா இதைத்தான் கொண்டாந்து வைக்கிறது, இதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவார். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து இருப்பாரு. பசங்க வீட்டில் இருக்கிறவங்க கொண்டாந்து வைப்பாங்க. அப்படி முதல்ல இருந்து சரி இதுதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கொண்டாந்து வச்சாங்க. 2 இட்லி போட்டாரு தட்டையில், சாம்பார் ஊற்றினார், சட்னி ஊற்றினார், சாப்பிட்டார். அடுத்த இதெல்லாம் வரவே இல்லை. அதுக்குள்ள ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிக்கிச்சு. அடுத்தாப்புல பரோட்டா வருது. ஆஹா, முதல்ல வந்து தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு. பரோட்டா வந்தோடனே சரி ஒன்று சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சோடனே அதுக்கு அடுத்தாப்புல முட்டை பரோட்டா வருது. அதுக்கு அடுத்தாப்புல இந்த என்னென்னமோ வருது, நிறைய அதெல்லாம் வருது. சரி, இப்படி வைக்கவே கூடாது. சாப்பாடு எப்படி வைக்கணும் கேட்டால், என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அது பூராத்தையும் ஒன்றா வச்சிடணும். எது தேவையோ அதை சாப்பிடுவார். அவர் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டுக்குவார். இங்கே ஒன்றா கொண்டு வந்து வைக்கும் பொழுது இவர் ஒன்றா சாப்பிட்டா இருந்தால் வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் அதுக்கு அடித்தாலும் உடனே எந்திரிச்சு போகணும் அப்படின்னு நினைப்பார். எங்கே போகணும், எங்கேயாவது போகணும், அதை வெளியாக்குறதுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பார். அதனால இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள். அதனால எஹ்லாரு தாம்,
எல்லா உணவையும் கொண்டு வந்து வச்சிடணும். முதல்ல எதை சாப்பிட்றோம் அதை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. அடுத்ததாக சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்கள் இருக்குன்னா அந்த ஒழுக்கங்களை எல்லாம் பேண வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சாப்பிட்டு திரும்புகின்ற நேரத்தில் விருந்தாளியாக வந்தார், அவர் தானா வந்தாலும் சரி, இவர் போய் கூப்பிட்டு வந்தாலும் சரி, விருந்தாளியா வந்துட்டார் அப்படின்னு சொன்னா விருந்தாளியை, அதாவது இவர் துவா செய்யணும், சாப்பிட்டவர் துவா செய்யணும். அதே மாதிரி சாப்பாடு கொடுத்தவர் சாப்பிட்டவருக்காண்டி துவா செய்யணும். ஏன்னு கேட்டா இவர் ஒரு விருந்தாளியாக வந்து அவர்கிட்ட என்ன பரக்கத்துகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த பரக்கத்துகளை கொண்டு வந்து கொஞ்சம் விட்டுட்டு போறாரு. அவர் சாப்பிட்டு போறாரு மட்டும், நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போறாரு என்பது மட்டுமல்ல, அவர் கொண்டு வந்த பரக்கத்தை நமக்கு கொடுத்து விட்டுட்டு போறாரு அப்படின்னாரு. அதனால அவருக்காக நீ துவா செய்ய வேண்டும். வாசல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைக்க வேண்டும். உள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் போயிட்டு வரேன் ஹஜ்ரத் ஸலாம் அலைக்கும் சொன்னோன்னா உடனே பட்டார்னு கதவை சாத்தினார் அப்படின்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ எரிச்சலா இருந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த கதவை சாத்துறதே தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் யஹ்யாவில் சொல்லித்தர்றாரு. அதனால இந்த ஆயத்தின் மூலமாக ஃபமா லபிஸ அன் ஜாஅ பிஇஜ்லின் ஹனீத் என்ற இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். விருந்தளிப்பது எவ்வளவு மேன்மையானது, விருந்தளிப்பதின் காரணமாக என்னென்ன பலன்கள் ஏற்படுகின்றன, விருந்தளிப்பது எப்படி இருக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் லியாஃபத்து ஸலாஸத்து அய்யாம், விருந்து என்பது 3 நாள்கள் தான். விருந்துக்கு தனி மதிப்பு இருக்கின்றது, தனி நன்மைகள் இருக்கின்றன. ஹதியா இருக்குது பாருங்க, அதுக்கு தனி நன்மைகள் இருக்கின்றன. சதக்கா இருக்கு பாருங்க, அதுக்கு வேற நன்மைகள். கடன் கொடுப்பது அதுக்கு தனி நன்மைகள் இருக்கின்றன. தனித்தனியாக செக்ஷன் தனித்தனியா இருக்குது. அதனால லியாஃபத் என்பது, விருந்து என்பது 3 நாள்களுக்கு உரியது. வஜாயிஸத்துஹு யௌமும் வலைலா, அன்பளிப்பு என்பது ஒரு நாள் ஒரு பகல் தான், 24 hours அவ்வளவுதான். அதுக்கு பின்னால சதக்கா, அதுக்கு பின்னால உள்ளதான் ஃபமா வரா அதாரிக்கு ஃபஹுவ சதக்கா என்று குறிப்பிடுகின்றார்கள். ஜாயிஸா அப்படின்னு சொன்னா அதியா, நன்கொடையாக அன்பளிப்பாக கொடுப்பது. அது உறவினர்களை சேர்ப்பதற்கு, அதாவது அரவணைப்பதற்காக வேண்டி இது மாதிரி உள்ள நேரங்களில் கொண்டு வந்து அவர்களுக்காக வேண்டி அவர்களை அழைத்து வந்து கொடுப்பதற்கு இது ஒரு நாள் ஒரு பகல் 24 மணி நேரம் நடைபெறக்கூடியது ஜாயிஸா, அன்பளிப்பு என்பதாக சொல்லப்படும். அதனால விருந்தளிப்பது அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றன. 3 நாள் விருந்தளிப்பு, 3 நாள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒருத்தர் வந்து வீட்டில் தங்கி இருக்கிறார், விருந்தாளிக்கு நாம் விருந்தளிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த 2 பேருக்கும் சேர்த்து சில நன்மைகளை வழங்குகின்றார். விருந்து கொடுப்பவருக்கும் விருந்து சாப்பிடுவதற்கும் நன்மை அளிக்கிறார். அந்த விருந்துக்காக வேண்டி உள்ள நன்மை இருக்குது பாருங்க, அந்த நன்மையுடைய அளவு 3 நாள் வரைக்கும் தான் கிடைக்கும். 4வது நாள் அந்த விருந்தாளி இருந்தாரு, அது சதக்கா, தர்மம், அதுக்கு வேற வகையான நன்மை கிடைக்கும். அதனால 3 நாள் தான் இருக்கணும், 3வது நாள் போயிடணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே, தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததுதான். 3 நாள் விருந்து, 4வது நாள்ல இருந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பது சதக்காவை சேர்ந்தது. அதனால 4வது நாள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் 3 நாள் தான் சொல்லியிருக்காங்க, நீ வெளியே போன்னு சொல்லக்கூடாது. 4வது நாள் இருக்கலாம், 10 நாளும் இருக்கலாம். மருமகன் வீட்டுக்கு வந்தாரு, விருந்து கொடுக்குறாரு, மாமனாரு மாமியார் வீட்டுக்கு விருந்து கொடுக்குறாங்க, 3 நாளைக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3வது 4வது நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் 4 நாள் இருப்பார், 40 நாள் இருப்பார் அவர். ஆனா அடுத்தடுத்து சாப்பிடுறது போற சதக்கா, தர்மத்தை சேர்ந்தது என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு விஷயம், விருந்தளிக்கக்கூடிய நேரத்தில் விருந்தாளிகள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. அதனால சில ஞானவான்கள், சில பெரியார்கள், சூஃபியாக்களுடைய வரலாற்றிலே வருகின்றது, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3ல் 1, வயிற்றுல 3ல் 1 பங்கு சாப்பிட சொல்லி. அதனால கொஞ்சம் கொஞ்சம், அதை விட கம்மியாகவே சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டவங்க, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு துண்டு ரொட்டி சாப்பிட்டவர்கள் எல்லாம் வரலாற்றில் நிறைய இருக்கிறோம். ஒரு பெரியார், ஒரு சூஃபி, ஒரு மனிதர், அவரை பற்றி சொல்லப்படும் பொழுது அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பூராத்துக்கு, ஒரு வருஷம் முழுவதுக்குமே 1 திர்ஹம் தான் செலவா. அவருக்கு சாப்பாட்டு செலவு 1 திர்ஹம் தான். எப்படி நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு பின்னால் அவரை கேட்டிருக்கிறாங்க. 1 திர்ஹத்துல எப்படி 1 வருஷம் பூரா சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அந்த காலத்தில் ரொட்டி கடையில் விற்பாங்க, இப்போ பரோட்டா கடையில் விற்கிறாங்களோ அந்த மாதிரி ரொட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹுப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும், காஞ்சி போன ரொட்டி. அது சட்டியில் தட்டி பெருசாக இருக்குது, அந்த மாதிரி ரொட்டி. 1 திர்ஹத்துக்கு ரொட்டி வாங்குவாராம். அவர் 10-20 ரொட்டி வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ரொட்டி 1 திர்ஹத்துக்கு 10-20 ரொட்டி வரும். அந்த 10-20 ரொட்டியை 20 ரொட்டின்னு வச்சு 20 ரொட்டியை வாங்கி 365 துண்டுகளாக புட்டுக்கு வராது. ரொட்டியை 10 ரொட்டி 20 ரொட்டின்னு வச்சுங்க, அதை 365 துண்டுகளாக உடைச்சிடுவார். அது ஒரு பெரிய பானையில் போட்டு வச்சிருவார். அது கெட்டு போகாது, அப்படியே நல்லா இருக்கும், காஞ்சி போய் அப்படியே ஓடு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு துண்டு, 365 நாளைக்கு 365 துண்டு, அவ்வளவு. இப்படித்தான் நான் சாப்பிட்டேன், பல ஆண்டுகளாக இப்படி சாப்பிட்டு கொண்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சரி, இந்த மாதிரி ஆளை வீட்டுக்கு கொண்டு போன ஒரு விருந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னா விருந்தில் ஒரு புடி பிடிச்சிருவாரு. ஏன்னு கேட்டா விருந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சாப்பிட்டாலும் கேள்வி கிடையாது, சாப்பிட்றவருக்கும் கேள்வி கிடையாது, கொடுக்குறவங்களுக்கும் கேள்வி கிடையாது. அதனால சில வீட்டுக்காரர்களும் கூட அப்படி இருந்திருக்கிறாங்க. அவங்க யாராவது விருந்தாளிகள் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, தன்னுடைய வீட்டில் சாப்பாடுலாம் இருக்குது. இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும், சொல்லை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். யாராவது விருந்தாளி வந்தாங்க, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை, விருந்தாளிக்கு அல்ல இவருக்கு வீட்டுக்காரருக்கு. ஒன்னா சாப்பாடுலாம் வச்ச உடனே அவரை விட இவர் அதிகமாக சாப்பிட்டுருவார். ஏன்னு கேட்டா அவர் சாப்பிட்டா கேள்வியே கிடையாது, அதனால இன்னைக்கு சாப்பிட்டுருவோம். அதனால சில ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க, சூஃபியாக்கள் விருந்தாளி வர வேண்டும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். முதல்ல சொன்ன விருந்தாளி வர வேண்டும் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்தது அது வேற, இவர் எதிர்பார்க்கறது வேற. எனக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாடாவது நல்லா சாப்பிடலாமே, விருந்தாளி வந்தா சேர்ந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்ற விருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஒரு வாசகம் சொல்லுவாங்க, இன்னல் லைஃப கரீம் வல்லியாஃபத்து கராமா ஃபைன்கான கரீபன் ஃபஹிய ஃபரீலா. அதாவது விருந்தாளி என்பவர் கண்ணியத்திற்குரியவர், விருந்தளிப்பது ரொம்ப கண்ணியமான ஒரு செயல். அது அந்த யார் விருந்தளிக்கப்படுகின்றாரோ அவர் ஏழையாக இருந்தால் அவருக்கு விருந்து கொடுப்பது ஃபர்ல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக விருந்து சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அற்புதமானது. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு கண்ணுக்குட்டியை பொறிச்சு அல்லது சுட்டு கொண்டு வந்து வச்சார். அவங்க இது பண்ணல, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி லா தஹப் இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமின் பக்கம் அனுப்பப்பட்டுள்ளோம் தண்டனைக்காக வேண்டி, அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக வேண்டி என்பதாக சொன்னார். இந்த நேரத்தில் வம்ராத்துஹு காயிமத்துன் ஃபல்லாஹிகத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அம்மையார் அவங்க அங்க பக்கத்தில் நின்று கொண்டு இருந்தார்கள். பக்கத்தில் நின்று கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த கண்ணுக்குட்டியை பொறிச்சு கொண்டு வந்து அதுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சு அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த விருந்தாளிகளுக்கு. அந்த காலத்தில் அப்படி பழக்கம் இருந்துச்சு. அவங்க மனைவியும் அங்க பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அல்லது இன்னொரு அறிவிப்பின்படி கதவுக்கு பின்னால நின்றுகிட்டு இருந்தாங்க. இவங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாப்பிட்றதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்காங்க, மனைவி பக்கத்தில் கதவுக்கு பக்கத்தில் நின்று இருந்தாங்க, திரை மறைவில் நின்றுகிட்டு இருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. வம்ராத்து காயிமத்துன் ஃபல்லாஹிகத், அந்த மனைவி சிரித்தார். கழுக்குன்னு சிரிப்பு சத்தம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தாங்க, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்க பொதுவாக இங்க வம்ராத்து காயிமத்துன் ஃபல்லாஹிகத், அவருடைய மனைவி நின்று கொண்டிருந்தார், சிரித்தார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இது பின்னால ஒரு செய்தியை சொல்றாங்க அந்த 3 பேர் மலக்குகள். ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக், அல்லாஹ் சொல்லுவதாக சொல்றார். ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக வமின் வராஇ இஸ்ஹாக் யாக்கூப், அந்த பெண்ணுக்கு நாம் இஸ்ஹாக் பிறப்பார் என்று நற்செய்தி சொன்னோம், இஸ்ஹாக்குக்கு பின்னால் யாக்கூபும் வருவார் என்று நற்செய்தி சொன்னோம். இஸ்ஹாக் என்று ஒரு மகன், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அப்படிங்கிற செய்தியை சொன்னோம். அந்த ஆம்பளை பிள்ளைக்கு பேரையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆண் குழந்தைக்கு பேர் மட்டுமல்ல, அந்த ஆண் குழந்தைக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு ஆண் குழந்தை பேரன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், அதுக்கும் அல்லாஹ் தஆலா பேர் வச்சுட்டான் யாக்கூப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இஸ்ஹாக் என்ற பெயரும் யாக்கூப் என்ற பெயரும் அல்லாஹ் தஆலா வச்சது, அல்லாஹ் தஆலா சொல்லித் தருது. ஃபபஷர்னாஹு பிஇஸ்ஹாக, இஸ்ஹாக்கை கொண்டு நற்செய்தி சொன்னோம் அந்த பெண்ணுக்கு. வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப், இஸ்ஹாக்குக்கு பின்னால் யாக்கூபை கொண்டும் நான் நற்செய்தி சொன்னோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்போ இந்த செய்தி வேறொரு இடத்துல வேறொரு ஆயத்துல வரும்பொழுது இந்த நற்செய்தி சொன்ன விஷயம் இருக்குது பாருங்க, இது முன்னால சொன்னாங்க, இதை சொன்னதை கேட்டு தான் அந்த பெண் சிரித்தார்கள் அப்படின்னு இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னு இந்த ஆயத்துல ஃபலஹிகத் ஃபபஷர்னாஹா, அந்த பெண் சிரித்தார், நாம் நற்செய்தி சொன்னோம் என்று இருக்கின்றது. நற்செய்தி சொன்னதுனால சிரித்தாரா, சிரித்ததுனால நற்செய்தி சொன்னார்களா அப்படின்னு. சரி, அப்ப சிரித்தார், இங்க முன்னால சிரித்தார் அப்படிங்கிறதுக்கு வேற கருத்து வைக்க வேண்டியது இருக்கு. அந்த வேற கருத்தை உலமாக்கள் இமாம்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கௌமுகள் எல்லாம் அழிக்கப்பட போகின்றார்கள். இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் சொன்னாங்க பாருங்க, அதை கேட்டு சிரிச்சாங்க. ஏன்னா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் மிகப்பெரிய அநியாயம் படைத்தவர்களாக இருந்தார்கள், அருவருக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள், அந்த நபிக்கு வழிபடாமல் இருந்தார்கள், நபியுடைய சொல்லை கேட்காமல் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். நீண்ட காலமாகிவிட்டது, அல்லாஹ் தஆலா அவர்களை எதுவுமே செய்யவில்லை, இப்பொழுது அவர்களை அழிக்கப் போவதாக அல்லாஹ் தஆலா இந்த மலக்குகளை தூது அனுப்பி இருக்கின்றானே, இது ரொம்ப அற்புதமான செய்தி, நல்ல செய்தி அப்படிங்கிறதுனால அந்த பெண் சிரித்தார் என்பதாக சொல்லப்படுகின்றது.
அல்லது இன்னொரு கருத்து, அந்த வந்த விருந்தாளிக்கு சில ஹிதுமத்துகளை செய்து கொண்டிருந்தார் அந்த பெண் சாரா அம்மையார் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இவங்க சாப்பிடாத பார்த்த உடனே ஒரு மாதிரியார் நம்ம இவ்வளவு செய்யறோம் சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு அப்புறம் வருத்தமும் பட்டாங்க. அதாவது கொஞ்சம் கவலையும் ஏற்பட்டது. சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு கவலையும் ஏற்பட்டது. சிரித்தார்கள் அப்படிங்கிறது அந்த காரணத்தால் சிரித்தார்கள் என்பதா மற்றொரு கருத்து. இப்படி பல கருத்துகள், ஒரு 6-7 கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கிற ஏன் சிரிச்சார் அப்படிங்கிறது. இப்ப வேறொரு ஆயத்தில் இருக்கக்கூடிய கருத்தின்படி பார்த்தா, இவங்க இசா ஒரு குழந்தை பிறக்கும் என்று நல்ல செய்தி சொன்னதின் காரணமாக சிரித்தார். ஏன் சிரிச்சார்? அப்ப ஏன் சிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ 90 வயசு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ராஹிம், அதாவது சாரா அம்மையாருக்கு வயசு 90. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதைவிட கூடுதலான வயசு. 4 விதமான அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயசு, சாராவுக்கு 110 வயசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 110, சாராவுக்கு 100, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 90, சாராவுக்கு 90 என்றெல்லாம் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக ஒரு எல்லையை கடந்த வயசு, குழந்தை இனிமேல் பிறக்காது என்று நம்பிக்கை இழந்த ஒரு வயசு. அந்த வயசுல குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னதுனால சிரித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, அது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனா அந்த கருத்தும் இதற்கு உண்டு என்பதாக சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார். அது என்ன கேட்டா, லஹிகத் அப்படின்னு சொன்னா பொதுவாக சிரித்தார்கள் அப்படின்னு லஹிக்கனா சிரித்தான்னு தான் அர்த்தம். நான் லஹிக்கங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மாதவிடாய் உள்ளவளாக ஆகிவிட்டாள் அப்படின்னு அர்த்தம். மாதவிடாய் பெண்ணுக்கு லஹிக்கத்துன்னு சொல்லப்படும். அந்த நேரத்தில் இப்ப உடனே பிஷாரத் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே 90 வயசு கிழவியாக இருந்த அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா குழந்தை வர்றதா இருந்தா மாதவிடாய் இருந்தா தான் குழந்தை தரிக்கும். மாதவிடாய் இல்லாத நேரத்தில் அந்த பெண் 55 வயசை தாண்டிட்டாங்கன்னு சொன்னா குழந்தை தரிக்காது, மாதவிடாய் நின்று போன காலத்துல. அதனால இந்த பெண்ணுக்கு உடனடியாக மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதனால அரபில ஒரு பழக்கம் உண்டு, அரபில ஒரு வாசகம் உண்டு. இந்த முயல் இருக்கு பாருங்க, முயல், அதுக்கு மட்டும்தான், மிருகங்கள்லயே முயலுக்கு மட்டும்தான், முயலும் அப்புறம் இந்த வவ்வால், இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பெண்களை போன்று ஹைல் வரும், மாதவிடாய் ஏற்படும். மிருகங்கள்ல, மிருக இனங்கள்ல வவ்வாலுக்கும் முயலுக்கும் வரும். அதனால அரபில ஒரு வாசகமே உண்டு, அரபில அகராதியில எழுதி வைத்திருப்பார்கள், லஹிகத்தில் அருநபு, முயல் மாதவிடாய் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மாதவிடாய் வந்து விட்டது என்பதாக சொல்ல, அந்த அர்த்தத்திலையும் லஹிகத் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனா இதை பெரும்பாலான உலமாக்கள் ஆதரிக்கல, என்னாலும் கருத்து இருக்கின்றது என்பதால். சரி, அல்லாஹால அந்த மாதவிடாய் ஏற்பட்டுத்தான் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் அல்லாஹால இடத்துல கிடையாது. அல்லாஹால நான்னா குழந்தை உண்டாயிடும், மாதவிடாய் ஏற்பட்டால் தான் வரும், இல்லாவிட்டால் வராது அப்படிங்கிறதும் கிடையாது. இங்க இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகின்றது, இஸ்ஹாக்கை கொண்டு நாம் அந்த பெண்ணுக்கு நற்செய்தி சொன்னோம். வமீம் வரா இஸ்ஹாக யாக்கோப், இஸ்ஹாக்கு பின்னால் யாக்கோபை கொண்டும் நற்செய்தி சொன்னோம் என்று அல்லாஹால சொல்லுகின்றார். அப்படின்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இஸ்ஹாக் என்ற அந்த குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். அது வளர்ந்து பெரியதான பின்னாலே அந்த குழந்தை, அந்த இஸ்ஹாக் என்பவர் திருமணம் செய்து, அந்த திருமணத்தின் மூலமாக அவர்களுக்கு யாக்கூப் என்று ஒரு மகனும் பிறப்பார் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்ட இந்த வாசகத்தில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பலி கொடுத்தார்கள் என்பதாக நாம் தெரிந்திருக்கின்றோம். அந்த பலி கொடுக்கப்பட்ட மகன் இஸ்ஹாக் அல்ல. இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் கருத்தை சொல்லுகிறார், பலி கொடுக்கப்பட்டவர் இஸ்ஹாக் அல்ல, அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் ஹாஜராவுக்கு பிறந்தவர், சாரா என்ற அம்மையாருக்கு பிறந்தவர் இஸ்ஹாக். இதை சரித்திரத்தில் மாற்றி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, சில சரித்திராசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபில் இருந்து வந்தவர்கள் தான் பனி இஸ்ரவேலர்கள் என்பவர்கள், யகூதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலே உள்ளவர்கள். அதனால இந்த யூதர்கள் பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வரும்பொழுது இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பலியிடப்பட்டவர் அது அல்லாஹ் தாலாவுடைய விருப்பத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக பலியிடுவதற்காக அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்தான். அந்த பலியிடப்பட்ட அந்த மனிதர், அந்த நபி நம்முடைய நபியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நபியை சொல்லக்கூடாது, இஸ்மாயில சொல்லக்கூடாது. இஸ்மாயில் அரபிகளுடைய நபி, அவர் நம்முடைய நபி இவர் தான், இஸ்ஹாக் தான். அதனால பலியிடப்பட்டவர் இஸ்ஹாக் தான் என்று சரித்திரத்தையே மாற்றி எழுதி வைத்து விட்டார்கள் இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயேல். அதனால இஸ்ஹாக் தான் அறுக்கப்பட்டவர், பலியிடப்பட்டவர் என்பதாக சொல்லி ஒரு வரலாறும் உண்டு, நிறைய தப்சீர்களிலும் எழுதப்பட்டிருக்கும். அது சரியில்லை என்பதை இந்த ஆயத்து சொல்லுகின்றது. ஏன்னா இஸ்ஹாக்குக்கு பின்னால யாக்கூப் வருவார்
என்றும் ஒரு நற்செய்தி அல்லாஹ்தாலா சொல்லுவதின் காரணமாக இவர் அறுக்கப்படவில்லை, பலியிடப்படவில்லை என்பது இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். முன்னால சொல்லியிருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் யாக்கூப் 2 மகன், இஸ்ஹாக்கும் இஸ்மாயில் 2 மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தான் தொடராக ஏராளமான நபிமார்கள் வருகின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனி இருந்தாலும் கூட அந்த தொடரிலே வருகின்றார்கள் அவர்களும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சந்ததியிலே எந்த நபியும் கிடையாது. சந்ததி வந்து 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 கடைசியாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலே வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, இப்படியே எடுத்துக்கொண்டா கடைசியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போய் சேரும் அந்த தொடர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில எந்த நபியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளாக எந்த நபியும் கிடையாது. 2000 ஆண்டு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியாக வந்தவர்கள் தான் இந்த மற்ற எல்லா நபிமார்களும். அதனால இந்த இஸ்ஹாக் பலியிடப்பட்டவர் என்ற பெயரை பெற வேண்டும், அது நமக்கு பெருமை தரும் என்பதற்காக வேண்டி இந்த யூதர்கள் செய்த சதி அப்படி எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுவார்கள். அத பெண் அப்ப நற்செய்தி சொன்னார், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காலத் யா வைலத்தா, அவர் சொன்னார், அந்த மனைவி சொல்றாங்க, சாரா சொல்லுங்க, காலத் சொன்னார், யா வைலத்தா அலிது அனா அஜூசுன் வஹாதா பாலி ஷைஹா, என்னுடைய நாசமே, அதாவது அந்த காலத்தில் உள்ள வாசகம், அப்படி அரபியில் உள்ள வாசகம், என்னுடைய நாசமே நான் நாசமா போறதுன்னு அர்த்தம் இல்ல, ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம். நம்ம சாதாரணமா நம்ம கிராமங்கள்ல பெண்கள் பெரியவங்க இப்போ வயசான பொம்பளை சொல்லுவாங்க, ஏதாவது அட வீணா போனவனே அப்படிமாங்க. அட வீணா போனவன வீணா போனவன்னு அர்த்தமா? வார்த்தை அப்படி பழக்கத்தில் அப்படி வந்து வர்றது. அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற, யா வயலத்தா என்னுடைய நாசமே, அலிது நான் குழந்தை பெறுவேனா, ஆனா அஜூசுன் நான் கிழவியா இருக்கும் பொழுது, வஹாதா பாலி ஷைஹா இந்த என்னுடைய கணவரும் ரொம்ப வயோதிகராக இருக்கிறார், என்னுடைய கணவர் வயோதிகராக இருக்கிறார், நானும் கிழவியாக இருக்கின்றேன், நான் குழந்தை பெறுவேனா? இது பெரிய இன்னஹாதா லஷைஉன் அஜீப், இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அந்த பெண் சொன்னார். ஆலு அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜபீன மின் அம்ரில்லா, யார் அந்த மலக்குகள் 3 பேரும் சொல்றாங்க, மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள், அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து நீ ஆச்சரியப்படுகின்றாயா? அல்லாஹ்வுடைய கட்டளைனா அல்லாஹ்வுடைய கலா கதிர், அவருடைய தீர்ப்பில் இருந்து நீ ஆச்சரியப்படுகின்றாயா? அப்படி ஆச்சரியப்படக்கூடாது. ஆச்சரியப்படுவது அப்படின்னு சொன்னா இவங்க, அதாவது அல்லாஹ் இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படி ஆச்சரியப்பட்டதில்ல, அல்லாஹ் இப்படி எல்லாம் நடத்துவானா அப்படி ஆச்சரியப்பட்டா குஃப்ர் வந்துடும். இப்ப நம்ம மூமின்கள்ல நாம யாராவது அல்லாஹ்தாலா இந்த வானத்தை அப்படியே நினைச்சான்னு சொன்னா தூள் தூள் ஆக்கிடுவான், அல்லாஹ் அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சாவே குஃப்ர் வந்துடும். இது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்க, அப்படிலாம் நடக்குமா, அப்படி செய்வானா, அல்லாஹ்வால முடியுமா அப்படின்னு நினைச்சா குஃப்ர் ஆயிடும், அது அல்லாஹ் நிராகரிக்கிறதாயிடும். அதே மாதிரி அத்தாஜபீன இங்க வந்து இன்னஹாதா லஷைஉன் அஜீப், இது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அந்த பெண்ணு சொன்னது. இவங்க சொல்றாங்க, அத்தாஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து நீ ஆச்சரியப்படுகின்றாயா? இல்ல இல்ல அப்படிலாம் ஆச்சரியப்பட வேண்டாம். அதாவது அவங்க ஆச்சரியப்பட்டது அல்லாஹ்வினால முடியாது என்பதற்காக வேண்டி அல்ல, உலகத்தினுடைய நடைமுறையை கவனித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நம்ம வயசாயிடுச்சு, நம்முடைய கணவருக்கும் வயசாகி போயிடுச்சு, இந்த நிலையில் நாம் குழந்தை பெற்றெடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம், அதனால நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்ற கருத்திலே சொன்னார்களே தவிர பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கே முடியாதே அப்படின்னு அவர்கள் நினைக்கல என்ற கருத்து இங்கே கொள்ளப்பட வேண்டும். அப்படி கொண்டாதான் அந்த குஃப்ர் என்பது வராது, இல்லாட்டி குஃப்ர் வந்துவிடும். சரி, திரும்ப அவர்கள் சொன்னார்கள், அந்த மலக்குகள் சொன்னார்கள், அத்தாஜபீன் மின் அம்ரில்லா ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அவருடைய பரக்கத்துகளும் பைத்துடையவர்களை வீட்டுடையவர்களை உங்களின் மீது உண்டு. அஹ்லுல் பைத் அப்படின்னு சொன்னா வீட்டுடையவர்கள் அர்த்தம். என்ன வீட்டுடையவர்கள்னா நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் பாருங்க, அவங்களுக்கு அஹ்லுல் பைத்னு ஒரு பேர், சிறப்பு பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லுல் பைத் எல்லாம் அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய மக்கள், மருமகன், மற்றவர்கள், அவருடைய மனைவிமார்கள், இவங்க எல்லாம் அஹ்லுல் பைத் என்பதாக சொல்லப்படும். இந்த அஹ்லுல் பைத் என்பவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு, அல்லாஹ்தாலாவிடத்தில் தனி மரியாதை உண்டு, அல்லாஹ்தாலா தனிப்பட்ட ரஹமத்தையும் பரக்கத்துகளை அவர் மீது பொழுகின்றார். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து பரக்கத்துகள் எல்லாம் கிடைக்கும், ஆனா அந்த அஹ்லுல் பைத் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட ரஹமத்தும் பரக்கத்தும் கிடைக்கும். அதே அல்லாஹ்தாலா இங்கே
அஹ்லுல் பைத் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தாரையும் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அஹ்லுல் பைத் என்பவர்களே, அஹ்லுல் பைத் உடையவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அவனுடைய பரக்கத்துகளும் உங்களின் மீது உண்டாவதாக. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருள், பரக்கத் என்று சொன்னால் வளர்ச்சி என்று சொல்லலாம். அர்த்தத்தில் அபிவிருத்தி, வளர்ச்சி, அதிகப்படுதல், ஒவ்வொரு எல்லா விஷயங்களும் எல்லா நன்மைகளும் அதிகப்பட்டு கொண்டே செல்வது, மேலோங்கி கொண்டே செல்வது, அதற்கு பேர் பரக்கத் என்பதாக சொல்லப்படும். இது உங்களுக்கு உண்டு என்று சொல்லி இன்னக ஹமீதுன் மஜீத், இன்னஹு ஹமீதுன் மஜீத், நிச்சயமாக அவன் அல்லாஹ் தஆலா மஜீத், ஹமீத் புகழுக்குரியவன், மஜீத் மேன்மைக்குரியவன். அல்லாஹ் தஆலா மேன்மைக்குரியவன், புகழுக்குரியவன் என்ற வாசகத்தை அந்த மலக்குகள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி தந்ததுதான் அதை அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை பதிவு செய்து வைத்திருக்கின்றான். இதே இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலே ரஹமத்துல்லாஹி பரக்காத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்களுக்கு உண்டு என்பதாக சொன்ன பின்னால அல்லாஹ்வை புகழுகின்றான், அல்லாஹ்வை சொல்லுகின்றான், அல்லாஹ்வை அவர்கள் புகழுகின்றார்கள். இப்போ இன்னஹு ஹமீதுன் மஜீத், நிச்சயமா அவன் அல்லாஹ் தஆலா ஹமீதாக இருக்கின்றான், மஜீதாக இருக்கின்றான், புகழுக்குரியவராக இருக்கின்றான், மேன்மைக்குரியவனாக இருக்கின்றான் என்று வாசகத்தை சொல்லுகின்றான். சரி, இது ஹம்து மஜிது என்பதெல்லாம் மிக உயர்ந்த அந்தஸ்தை குறிக்கக்கூடியதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தாருக்கு அந்த அஹ்லுல் பைத்துக்கு சொல்லக்கூடிய அதே வாசகத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்ல வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஸலவாத்துல ஓதும்போது என்ன ஓதுறோம்? இன்னக ஹமீதுன் மஜீத், நிச்சயமாக நீ, அல்லாஹ்வை பார்த்து நாம் சொல்லுகின்றோம். இங்கே இன்னஹு அவன் என்று அல்லாஹ்வை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாம் சொல்லும்போது இன்னக நிச்சயமாக நீ ஹமீத், புகழுக்குரியவன், மேன்மைக்குரியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் சொல்லி தந்த அந்த மலக்குகள் மூலமாக சொல்லப்பட்ட அதே வாசகம் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டு அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தோடு சேர்க்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த ஸலவாத் எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக உறுதிப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து எது நமக்கு வாழ்க்கையிலே பயன்படக்கூடியதாக இருக்கின்றதோ அதை எடுத்து நடக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆக வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلما ذهب عن إبراهيم الروع وجاءته البشرى يجادلنا في قوم لوط إن إبراهيم لحليم أواه منيب. يا إبراهيم أعرض عن هذا يا إبراهيم أعرض عن هذا إنه قد جاء أمر ربك وإنهم آتيهم عذاب غير مردود. ولما جاءت رسلنا لوطا سيء بهم وضاق بهم ذرعا وقال هذا يوم عصيب وجاءه قومه يهرعون إليه ومن قبل كانوا يعملون السيئات. قال يا قوم هؤلاء بناتي هن أطهر لكم فاتقوا الله ولا تخزوني في ضيفي أليس منكم رجل رشيد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 693வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. فلما ذهب عن إبراهيم الروع، இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் அந்த திடுக்கம் நீங்கிய பொழுது, மலக்குகள் மனித வடிவத்திலே வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்த நேரத்தில், விருந்து கொடுத்த நேரத்தில் அவர்கள் சாப்பிடாமல் இருந்ததை பார்த்து ஒரு திடுக்கம் ஏற்பட்டது. இவர்கள் யாரோ எவரோ என்று அந்த திடுக்கம் போய்விட்ட பொழுது வஜாஅத்துல் புஷ்ரா, ஒரு நற்செய்தி
அவர்களிடத்தில் வந்த பொழுது, அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளை நாங்கள் அழிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டு இருக்கின்றோம் என்ற நற்செய்தியும் சொன்னார். அல்லது புஷ்ரா, நற்செய்தி என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற நற்செய்தி சொன்ன பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகள் அழிக்கப்படுவார்கள் என்ற செய்தியையும் அந்த மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தின் விஷயத்திலே நம்மிடம் அவர் தர்க்கம் செய்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தர்க்கம் செய்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். தர்க்கம் செய்தார் என்று சொன்னால் நீ ஏன் அழிக்கின்றாய் என்றெல்லாம் அவனிடத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்தார்கள் என்று அர்த்தம் அல்ல. பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் பொறுமையாளராக இருந்தார் என்று சொல்லுகின்றான். ஹலீம் என்று சொன்னால் ரொம்ப பொறுமையாளர், எல்லை மீறிய பொறுமையாளராக இருந்தார். அந்த பொறுமையின் காரணமாக ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. என்னதான் அட்டூழியம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா நாடினால் அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்து விடலாம். இவர்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும் அநியாயமாக என்றெல்லாம் அவர்கள் எண்ணினார்கள். அந்த பொறுமையின் காரணமாக இவர்கள் அழிக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதை விவாதமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவது என்று சொன்னால் வந்த மலக்குகளிடத்திலே அதனை தெரிவிக்கின்றார்கள். எப்படி தெரிவித்தார்கள் என்று சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய விஷயத்திலே நம்மிடத்திலே தர்க்கம் செய்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான். அங்கே வந்த மலக்குகளிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமை தாங்கி வந்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குகள் இப்படி சொன்னார்கள், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கௌமுகளை அழிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டு இருக்கின்றோம், அந்த ஊருக்கு அடுத்து நாங்கள் செல்ல போகின்றோம் என்பதாக சொன்னார்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குகளிடத்தில் சொல்லுகின்றார்கள், அத்துஹ்லிகூன கரியத்தன் ஃபீமா ஸலாசுமிஅத் மூமின், ஒரு ஊரிலே 300 பேர் மூமின்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த ஊரை நீங்கள் அழிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். காலு லா, இல்லை, 300 பேர் மூமின்கள் இருந்தால் அழிக்க மாட்டோம். காலா துஹ்லிகூன கரியத்தன் ஃபீமா மிஅத்தா மூமின், 200 மூமின்கள் இருந்தால் அழிப்பீர்களா? இல்லை, அழிக்க மாட்டோம். இப்படியே குறைத்து குறைத்து கொண்டு கேட்கின்றார்கள். 40 பேர் இருந்தால் என்று கேட்டார்கள், இல்லை என்று சொன்னார்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கடைசியாக 3 பேர் இருந்தால் இல்லை, அழிக்க மாட்டோம். சரி, ஒருவர் இருந்தால், ஒரு ஊரில் ஒரே ஒரு மூமின், சரியான மூமின் இருக்கின்றார், அப்பொழுதும் அந்த ஊரை அழிப்பீர்களா என்பதாக கேட்டார்கள். அழிக்க மாட்டோம். அப்படியானால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறாரு, அவர் தான் நபி ஆச்சே, ரசூல் ஆச்சே, அவர் சரியான மூமின் ஆச்சே, அவர் இருக்கக்கூடிய ஊரை நீங்கள் எப்படி அழிக்கின்றீர்கள் என்று விவாதம் செய்தார். அதான் விவாதம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்படி கேட்டு கேட்டு கடைசியில் அந்த மலக்குகளிடத்திலே தர்க்கம் செய்தார். அதைத்தான் நம்மிடத்திலே விவாதம் செய்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஏன்னா வந்த மலக்குகள் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி அனுப்பப்பட்டவர்கள். அதனால் மலக்குகளிடத்திலே விவாதம் செய்வது அல்லாஹ்விடத்திலே விவாதம் செய்வதை போன்று. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டு கடைசியில் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த மலக்குகள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான், அதை மலக்குகள் சொல்லுகின்றார்கள், இன்னா நஹனு நஅலமு, எங்களுக்கு தெரியும் அந்த ஊர்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் எமக்கும் தெரியும். லனுனஜ்ஜியன்னஹு வ அஹ்லஹு, அவரையும் அவருடைய கூட சார்ந்த அவருடைய கூட்டத்தாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் நாம் காப்பாற்றுவோம் என்பதாக சொன்னார்கள். அவர்களெல்லாம் காப்பாற்றிடுவோம். அழிக்கப்படக்கூடியவர்கள் யார் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை மட்டும்தான் என்பதை சொன்னார்கள். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட்டது. மூமின்கள் அழிக்கப்படுவதில்லை
காபிர்கள் மட்டுமே, நிராகரிப்பாளர்கள் மட்டுமே அழிக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியை கேட்டார்கள், விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகின்றான், இன்ன இப்ராஹீம் ஹலீமுன் அவ்வாஹும் முனீப். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீமாக, சாந்தமுள்ளவராக இருந்தார். அவ்வாஹ் என்பவராகவும் அவர் இருந்தார், முனீப் என்பவராகவும் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 சிஃபத்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், 3 தன்மைகளை. ஹலீமுக்கு இப்ப சொன்னோம், நிறைய பொறுமை. அந்த பொறுமை மிக அதிகமாக இருந்த காரணத்தினால் யார் எந்த தொந்தரவு செய்தாலும் சரி அதை பொறுத்துக் கொள்வார், யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக் கொள்வார். அல்லாஹ் தஆலாவே படைத்தவனே, அவர்களை நபியாக ரசூலாக அனுப்பியவனே சான்று வழங்குகின்றான், அவர் ரொம்ப பெரிய பொறுமையாளர், சாந்தமானவர் என்பதாக. சரி, அவ்வாஹ் என்று சொன்னால் அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. முதல்ல ஒரு அர்த்தம், அதிகமாக அல்லாஹ் பயப்படக்கூடியவர். அல் ஹாஷி அத்தஆ அல் முத்தல்லர்ரி, ரொம்ப அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர், ரொம்ப கெஞ்சி அழக்கூடியவர் அல்லாஹ் தஆலாவிடத்தில், அவ்வாஹ் என்று சொன்னார். என்ன இரண்டாவது அர்த்தம், அதிகமாக துஆ செய்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் வேண்டுதல் செய்யக்கூடியவர். மூன்றாவது அர் ரஹீம், ரொம்ப பெரிய அருளாளர், கிருபை உள்ளவர், கருணை உள்ளவர். நாலாவது ஒரு அர்த்தம் அல் மூகின், அவர் நம்பிக்கையாளர், மிகப்பெரிய உறுதியாளர், அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்திலே மிகப்பெரிய உறுதி கொண்டவர். அஞ்சாவது ஒரு அர்த்தம் அல் மூமின், அவர் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர், மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவர். ஆறாவது அல் முஸப்பிஹ், அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவர். ஏழாவது அல் முத்தஅவ்விஹ் லிஸிக்ரி அஸாபில்லாஹ், அல்லாஹுடைய தண்டனையை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆஹ் ஆஹ் என்று சப்தமிடக்கூடியவர். இதான் அசல் அர்த்தம். அவ்வாஹ் என்பதற்கு முதல் அர்த்தம், சரியான அர்த்தம், கடைசி அர்த்தம் அதான். மற்ற அர்த்தங்கள் எல்லாம் அதற்கு பிறகு உள்ளவை. அவ்வாஹ் என்று சொன்னால் சாதாரண ஒரு வேதனை, ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான், வேதனைப்படக்கூடிய நேரத்தில் ஆஹ் ஆஹ் என்று சப்தமிடுகின்றானே, அதற்கு பெயர், அந்த மனிதனுக்கு பெயர் அவ்வாஹ் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹுடைய தண்டனைகளை கேள்விப்பட்டால், அதை நினைவு கூர்ந்தால் அடிக்கடி ஆஹ் ஆஹ் என்று சொல்லுவார்கள். ஆஹ் என்னுடைய கை சேதமே, ஆஹ் என்னுடைய வேதனையே, ஆஹ் எனக்கு நேரிட்ட இந்த துன்பமே என்றெல்லாம் பிரலாபிப்பார்.